இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்கு அளவு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கேன். இது கிட்டத்தட்ட 8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பொங்கல் செய்கிறதுக்கு 2 மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா பாசிப்பருப்பு, பச்சரிசி. 2 கப் பச்சரிசி, 2 கப் பச்சரிசிக்கு 1 கப் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பை முன்னாடியே ஒரு கடாயில் நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை பச்சரிசியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 3 முறை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு, 1 துண்டு இஞ்சி இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக முந்திரி, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். குக்கரை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். அதில் பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, அதிலேயே பெருங்காயத்தூள். இது 3ஐயும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அடுத்து அதுலேயே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த பச்சரிசி, பாசிப்பருப்பு இது 2ஐயும் இதிலே ஆட் பண்ணிடணும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அப்படின்ற அளவில் வைப்போம். இன்னும் நம்ம கூடுதலாக ஒரு 2 கப் ஆட் பண்ணிக்கணும். பாசிப்பருப்பு 1 கப்பு, பச்சரிசி 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக 3 கப்பு. இந்த 3 கப்புக்கு 8 கப் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். பொங்கல் கொஞ்சமாக குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 8 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 4லிருந்து 5 விசில் விட்டு எடுக்கணும். பாருங்க, பொங்கலும் நல்லா குழஞ்ச மாதிரி வெந்து வந்திருக்கு. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சமாக முந்திரி போட்டு தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து அதுலேயே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டு நம்ம நல்லா தாளித்து எடுத்துடலாம். இப்போ இதுலேயே முந்திரி, நம்ம தாளிச்சு எடுத்த மிளகு, சீரகம் அதையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுறணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெண்பொங்கல் ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட காய்கறி போட்டு சாம்பார் வச்சு 2 வடையை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த வெண்பொங்கல் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவரின் இல்லத்திலும் ஆரோக்கியம் நிலைக்க, செல்வம் செழிக்க, மகிழ்ச்சி பொங்க. ஜேகே ரெசிபியின் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.